இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக் லைஃப் படம். படம் பார்த்ததுக்கு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, செக்கச்சவந்தம் படத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் கொண்டுட்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாப்பில் தான் அந்த படத்தை பார்த்த மாதிரியே அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கம்பேரிசன்னா படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கு. தக் லைஃப்னு படம் பார்த்துச்சு, அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கு. அந்த படத்தில் தக் லைஃப்பில் வந்து பெரிய அண்ணனா நாசரம் நடிச்சிருப்பாங்க. செக்கச்சவந்த வானத்தில் பெரிய அண்ணன் அரவிந்த் சாமி. அப்புறம் ரெண்டாவது இதில் கமல்ஹாசன் நடிச்சிருப்பார். அதில் வந்து அந்த படத்தில் வந்து யார் செக்கச்சவந்தமான படத்தில் ரெண்டாவது அண்ணனாக நடிச்சிருக்கிறது அருண் விஜய். மூணாவது நடிச்சிருக்கு சிம்பு நடிச்சிருப்பார். இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் மூணாவது தம்பி வர்றது சிலம்பரசன் தான். அதே மாதிரி அந்த படத்தில் போலீஸாக நடிச்சிருக்கிறது விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார். இந்த படத்தில் அசோக் செல்வன் நடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட அந்த படத்துலேயும் அதே 2 ஹீரோயினி, இந்த படத்துலேயும் அதே தான் 2 ஹீரோயினி. 2 படத்தையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஹாப்பில் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி படமெல்லாம் ஒரே மாதிரி, 2 படம் ஒரே மாதிரி தான் இருக்குது. தக் லைஃப்னு பேர் வச்சதுக்கு செக்கச்சவந்த வானம் 2ஆம் பாகம்னே எடுத்துருக்கலாம். ஒரே மாதிரி தான் இருக்குது கதை. கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஒரு துளி கூட மாறவே இல்லை. என்ன அதில் ஃபஸ்ட் ஹாப்பில் செக்கச்சவந்தமான படத்தில் அண்ணனுக்கு பெரிய அண்ணனுக்கு இருக்கும். பெரிய அண்ணனுக்கு மவுஸ் அதிகமாக இருக்கும். இந்த படத்தில் 2வது அண்ணனுக்கு தான் மவுஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இந்த படத்தை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சொல்லதான் வீடியோ முடிஞ்சிச்சு.